நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே நேரத்தில் எது இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் மார்க்கெட் புல்லிஷில் கிட்டத்தட்ட ஒரு 1500 புள்ளிகள் ஏறி இருக்குது. இதனால் மார்க்கெட் புல்லிஷ்க்கு திரும்பிடுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக புல்லிஷ்க்கு திரும்பலை. இந்த ஒரு 1500 பாயிண்ட் 1600 பாயிண்ட் ஏறி இருக்கிறது காரணத்தினால மார்க்கெட் புல்லிஷ்க்கு திரும்பியிருக்கா அப்படின்னா அதை வச்சு கண்டிப்பாக முடிவு பண்ணிட முடியாது. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெள்ள தெளிவாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டில் மார்க்கெட் கீழே இறங்குனது அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் ஃபால் ஆனதையும் பார்த்தோம். இந்த இடத்துல இந்த கேண்டில் வைக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கேண்டில் வைக்கிது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அங்கேருந்து மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆனிச்சு. சரிங்களா, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கேருந்து விழுக ஆரம்பித்த மார்க்கெட் கீழே ஒரு ஸ்விங் மேலே போயிட்டு திருப்பி கீழே திருப்பி ஒரு ஸ்விங் மேலே போயிட்டு திருப்பி கீழே திருப்பி ஒரு ஸ்விங் மேலே போணுச்சு. ஆனால் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. வீக்லியோ டே கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. திருப்பி அகைன் கீழே வந்துருச்சு. சரிங்களா, லோவை உடச்சிருக்கு, ஹையையும் உடச்சிருக்கு. ஆனால் எந்த பக்கமே க்ளோஸ் வைக்கல. சரிங்களா, லோவை உடச்சும் க்ளோஸ் வைக்கல, ஹையை உடச்சும் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. இது இன்டிசிஷனாக வச்சுக்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. எதை வச்சு சொல்கிறோன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சிலையும் மார்க்கெட் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுருக்கு. இதை வச்சுட்டு தான் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஒரு 2 கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுனில் மார்க்கெட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக கூட மார்க்கெட் தற்போதைக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. புல்லிஷ்க்கு மாறல. புல்லிஷ்க்கு மாறணுன்னா 23,850க்கு மேலே 900க்கு மேலே ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க ஒரு சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்கும். அதே போல் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதான் ஃபர்தராக நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. இந்த ரேஞ்சிலேயே இருந்துச்சு மார்க்கெட் சைடுவேஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போதைக்கு அந்தமாரி சைடுவேஸில் தான் இருக்குது. ஆனால் வைடாக இருக்குது மார்க்கெட்டு. 23,850 21,975 இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட லோவிலேருந்து 730லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1800 2000 புள்ளிகள் கிட்டத்தட்ட மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அதை வச்சு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த பவுன்ஸ் கேண்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 21,760லேருந்து 22,900 கிட்டத்தட்ட 1,200 1,250 புள்ளிகள் மேலே வந்திருக்கு. அதை வச்சு கண்டிப்பாக மேலே வந்திருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்படியே மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்ச், இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 24,212 இந்த ரேஞ்ச் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டு இதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24,825 அப்படிங்கிற லெவல் ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இந்த லெவல், இந்த பட்ஜெட் எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ஒரு லோ வந்துச்சு பார்த்தீங்களா 21,300 அந்த லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுன்னு சொன்னால் சில பேர் நம்பர் சொல்லணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 23,900லேருந்து 21,900 இந்த ரேஞ்சு பார்த்தீங்க, இந்த 2000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது, கன்சால்டேஷன் ஜோன் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வீக்லி அனலைசிங் தான் இது. டேயில் இன்ட்ராடேல மார்க்கெட்டுக்கு எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நான் அதை உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் மார்க்கெட் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஒரு டபுள் பாட்டம் எடுத்தா போல் காமிச்சிது. ஆனால் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் பட்டுட்டு ரிஜெக்ட் ஆகுது.
இமிடியேட்டாக பேங்க் நிஃப்டிக்கு 51,850 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 53,754 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து 49,170 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,750 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. பேங்க் நிஃப்டியுமே வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே அட்லீஸ்ட் 51,850க்கு மேலே ஒரு டே கேண்டில் அப்படி இல்லைனா ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுங்கிறத முடிவு பண்ணலாம். ஆனால் 53,800க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோசன், 54,200க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி போலவே வந்து ஒரு ரிவர்சல் புல்லிஷ் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இதை வச்சு நம்ம வந்து புல்லிஷ்னு முடிவு பண்ணிட முடியாது. இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வச்சுட்டு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, இதற்காக 2 கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுன் ஃபில்லிங்கோட மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கும் வீக்லி கேண்டில். சரிங்களா, இப்போதைக்கு சென்செக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து 75,350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 78,760 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 82,166 இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 73,740 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 71,514 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வந்த லோ 70,249 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இதுதான் வீக்லிக்கான இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் டெய்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலாக நீங்களே அனலைஸ் பண்ணி யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 2 விதமான இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸு இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பாருங்கள், நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அந்த ஃப்ரீயாக கொடுக்குற கிளாஸஸ்க்கான அக்சஸை நீங்கள் வந்து உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்மளுடைய ரெஃபரலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்க்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ் 2 விதமான இன்ட்ராடேக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அதுக்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. இல்லை நான் முழுசாக கற்றுக்கணும், மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்களும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நான் இப்போ அனலைஸ் பண்ணியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது என்னோட தனிப்பட்ட வியூ வந்து நான் அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலில் நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா நான் இது போன்ற வீடியோக்கள் மென்மேலும் ரெடி பண்ணுவதற்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.